பாகிஸ்தான் ஒரு விசேட அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அதாவது தன்னுடைய எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய விமானங்கள் 5 போர் விமானங்கள், தாக்குதல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று பாகிஸ்தானினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் என்று இன்று அதிகாலை இந்தியா முன்னெடுத்த பாகிஸ்தான் மீதான மிசைல் மற்றும் வான் எல்லை தாக்குதல்கள் காரணமாக பாகிஸ்தானினுடைய பகுதியில் 10க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதில் தாக்குதலை ராக்கெட் ஏவுதளம் மூலமாக பாகிஸ்தான் நடத்தியிருக்கிறது. இதன் காரணமாக இந்தியர்கள் 3க்கும் 6க்கும் இடைப்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே தன்னுடைய எல்லைக்குள் வருகை தந்த பாகிஸ்தானினுடைய வான் எல்லைக்குள் பிரவேசித்த இந்தியாவினுடைய விமானங்கள் 5 விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக பாகிஸ்தானினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வைத்து பார்க்கின்ற அதற்கான நிலப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதனையும் தாண்டி காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உடைந்து விழுந்த விமானங்களினுடைய பாகங்கள் அங்கே காணப்படுகின்றன. இவற்றை வைத்து பார்க்கின்ற போது இன்று அதிகாலை ஆரம்பித்த இந்த இந்தியாவினுடைய தாக்குதல், அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பஹல்காம் பிரதேசத்தில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலாக தான் இதனை நடாத்தியிருந்தோம் என்று இந்தியா அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் அந்த தாக்குதலை நடாத்துவதற்கு அல்லது அதற்கு மேற்பட்ட மீண்டும் சில தாக்குதல்கள் நடாத்துவதற்கு வந்த தன்னுடைய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக, அதாவது இந்தியாவினுடைய விமானங்களை அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்தியா இதுவரை அதனை உறுதிப்படுத்தவில்லை, அது பற்றி எதுவுமே தெரிவிக்கவில்லை. பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால் அந்த 5 விமானங்களையும் ஓட்டி வந்த விமானிகளும் தங்களினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே பாகிஸ்தான் தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு சேதம் ஏற்படும் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். பார்த்தால் பாகிஸ்தானினுடைய பதில் நடவடிக்கையில் இந்தியாவுக்கு விமானங்கள் 5 இழக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்தியா அதனை சொல்லவில்லை, இந்த ஊடகங்களும் அதனை சொல்லவில்லை. சர்வதேச செய்திகள், ராய்டர்ஸ் போன்ற செய்திகள் அதனை வெளியிட்டிருக்கின்றன. அதேபோல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தின் போது இந்த சம்பவம் இலங்கைக்கு எப்படி மாறப்போகிறது என்பது பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது விமானத்தினுடைய சில பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானுடைய. நாங்கள் உங்களுக்கு அதனை காட்சிகளிலே தருகிறோம். இவற்றை வைத்து பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்திய பாகிஸ்தானுடைய பதட்டம் சற்றே அதிகரித்திருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வான் எல்லைகள் மூடப்பட்டிருக்கின்றன, கடல் எல்லைகள் மூடப்பட்டிருக்கின்றன. சில இந்தியா ஏன், அதாவது இந்தியாவினுடைய ஒரு சிறு வெற்றியும் இந்தியா பெரிதுபடுத்தி பேசுகிறது என்றால் இதனுடைய இழப்பை பற்றி அதனுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. பாகிஸ்தானினுடைய விமானப்படை இந்தியாவினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்ற கருத்தையும் அவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யுத்தம் என்றால் 2 பக்கத்து நியாயத்தையும் கூறினால்தானே அதனுடைய நம்பகத்தன்மை இருக்கும். ஏனால் பாகிஸ்தானினுடைய தீவிரவாத இலக்குகளை நிர்ணயித்து தான் தாங்கள் தாக்குதலை நடாத்தினோம் என்று இந்தியா கூறியிருந்தது. என்றாலும் கூட தங்களினுடைய எல்லைக்குள் வந்த விமானங்களை தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கின்ற போது அதனை தடுக்கின்ற உரிமை எந்த ஒரு நாட்டுக்கும் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அது இந்தியாவாக இருந்தாலும் பாகிஸ்தானாக இருந்தாலும் யாருக்கும் இருக்கிறது. ஆகவே அதனால் தான் இது சர்வதேச விதிமுறைகளை மீறாத அளவு தங்களினுடைய எல்லைகள் பாதுகாப்பில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து அன்பான